இந்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷன் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல மாயா அவர்கள் தான் முதல் இடத்த பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த வாரம் வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ண விஷயம், பல பேரை எடுத்து எறிஞ்சு பேசின விஷயம் அப்படின்ற பேஸ் பண்ணி நிறைய எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக மாயா வந்து ஓட்டி போகிறதுக்கு ஆள் இருக்குது. ஒரு பக்கம் வினிஷா இருக்காங்க, அப்புறம் மணி அண்ட் ரவீனா குறிப்பாக இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிலாம் மாயாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ கம்பல்சரி மாயா ஓட்டிங் ப்ராசஸில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இன்னொரு பக்கம் யுகேந்திரனை வந்து வாயை கழுவுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விசித்ராவை அவுட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அப்புறம் வினுஷாவை இந்த மாதிரி பேசியிருக்காருன்ற காரணத்தால் விஷ்ணுவும் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2. மூணாவது பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவையும் நாமினேஷன் போடுவாங்க. ஏன்னா பூர்ணிமா வந்து விசித்ரா ஓட்டு போடுவாங்க. அவங்க டபுள் கேம் விளையாடுறாங்க, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவையும் ஓட்டு போடுவாங்க விசித்ரா. இன்னொரு பக்கம் யுகேந்திரனும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சரியாக விளையாடுற மாதிரி தெரியல, ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் இருக்காங்க இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி யுகேந்திரனும் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 பேர் ஆச்சா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ஷயா மற்றும் வினுஷா. அக்ஷயா அண்ட் வினுஷா போரிங் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்னையா ரீசன் வேணும், அவங்க 2 பேரையும் உள்ள தூக்கி போடு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரையும் உள்ள தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 5 கண்டஸ்டன்ஸ் ஆகிட்டாங்களா. இன்னொரு பக்கம் விசித்ரா மேலேயும் ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் அவங்க வந்து சில டாமினேட் பண்ணுற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறன்ற பேரில் கடுப்பேற்றுன மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பல பேர் எதிர்ப்பாகவும் இருந்தாங்க. விசித்ராக்கு ஆதரவாக இருக்கிறது ஒரே ஒரு ஐஷு தான். அதை தவிர்த்து வேறு யாருமே ஆதரவாக இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசித்ராக்கும் ஒரு விதமான எதிர்ப்பு இருக்குன்ற காரணத்தால் விசித்ராவும் நாமினேஷனில் வருவாங்க. அடுத்து மணி அண்ட் ரவீனால யாராவது ஒருத்தர் வந்து பிரிச்சிருவாங்க. கண்டிப்பாக ஐஷுலாம் போனால் ரவீனா இல்லை மணிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற பிளானில் தான் போடுவாங்க. குறிப்பாக வந்து ஐஷு வந்து ரவீனாவுக்கு போடணுன்ற தெளிவாக இருப்பாங்க. கூட மாயாவும் இருப்பாங்க. அவங்க 2 பேரை பிரிக்கணும், அவங்க 2 பேரை பிரிக்கிறது தான் நம்மளோட கேம் பிளேன்ற மாதிரி. கண்டிப்பாக மணி அண்ட் ரவீனா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் நாமினேஷனில் கன்ஃபார்மு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோவிகா மரியாதை குறைவாக பேசுகிறாங்கன்ற காரணத்தில் வந்து ஒரு பக்கம் கூல் சுரேஷாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஓட்டிங் ப்ராசஸில் ஓட்டு போட்டு வரதுக்கான சான்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேஜராக அந்த லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இந்த வாரம் நாமினேஷனில் வருவாங்க. அப்படி வந்தால் இந்த வாரம் எப்படி இருக்கோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வினுஷா ஆட் ஆவாங்க. பூர்ணிமா ஆல்ரெடி பூர்ணிமா இருந்தாங்களா, வினுஷா ஆட் ஆவாங்க. அவ்வளோதான். இந்த வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக பிரதீப் கூட இருக்குது, சில விஷயங்கள் பேசியிருக்காருல, வாயை உடச்சிருவேன் இந்த மாதிரி ரீசனை வச்சு விக்ரம் வந்து நாமினேட் பண்ணார். குறிப்பாக வந்து உனக்கு நீயே ஓட்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, சோம்பேறின்ற முத்திரைக்கு ஊற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி கூட பிரதீப்புக்கும் ஓட்டு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஜோவிகா, மணி ஆர் ரவீனா, விசித்ரா, மாயா, பூர்ணிமா, விஷ்ணு, பிரதீப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷயா, இந்த 8 கேட்டகரி தான் அடுத்த வாரம் ஓட்டிங்கில் வரப்போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த ஓட்டிங்கில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து நேஷனல் சேனலோட இணைஞ்சிருங்க.